மன்னரெல்லாம் என்ன கண்டு மகன் சரியா கண்டதவர் கதிரிவாட வந்ததவர் வருகிறார் உனக்கு யாரும் அந்த பாட்டு சொல்லி கொடுத்தோம் ஓமையா ஓமையா அழைத்து வாடா அவனை டேய் கண்ணே ஓமையா ஏய் மகனே காக்கா ஓமையா அம்மா ஓம பின்னாங்க ஐயோ பின்னா யாரா புண்ட கட்ட பேச அடிக்க பலவான் சிட் கல்கி சாப்பிடு ஆத்மாய ஓமையா ஓமையா ஆ சாமி ராஜா வணக்கம் தனக்கலகு நீ பார்த்தோனே பையனே போடா 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 ஓமக்கு டேய் வாங்க உட்காருங்க எந்திரி மேல முன்னாடி மூடு பின்னாடி மூடு வாயை மூடுறா முன்னாடி யாரா மூடுவாங்க குமிஞ்சு வர கேளு மூடு ரெண்டு எப்படி ஆச்சு பாய் சொன்னீங்க குமிக்கல உள்ள விடு கைய அது ஓட்டடா இந்த சன்னி பாப்பறங்க பஸ் ஏறி போயிரங்க புறப்படு போடா அமைச்சர் அறிவலாக சொல்லுங்கள் ஓ மன்னா சொல்லுங்கள் ஓ மன்னா ஓ மன்னா ஓ மன்னா எங்க அம்மா தேவடியா பூதி சேலையா விட்டாளா அப்பம் கோமணத்தை வளர்க்கணும்னா அடிவாகி சாவரண்டா மண்ட கொழு பேர்னா மனுங்கண்ட பூண்டை பூண்ட கொழு பேர்ல தாய் குளங்கள் இருக்கின்றது தவறான வார்த்தைகள் அடக்கி வாசிக்க வேண்டும் தாய் குளங்கள் சண்டை வந்து எத்தனை குண்டவாயா எத்தனை கொட்டமெல்லாம் வாடா நக்கி விட்டு போகணும்னு கேக்குறாங்க அதெல்லாம் நான் தமிழ்நாடு வருகிற பொழுது நான் இக்குலத்து வேந்தன் தென் வீரதிரங்கள் நண்புஜ பலங்கள் நன் விருத்தாந்தரங்கள் சொல்லி பரவந்தம் அச்சம் பையற்பணம் பயற்பணம் 5 பஞ்சபூதிகளை நெஞ்சில் வைத்து நான் என்ற ஜாக்கெட்டை விட்டு என் அருகாமல் நின்று மிகவும் ஜாக்கெட்டுடன் கேட்க இல்லை என்றால் உன் அங்கத்தை அனுமனமாக பிளந்து 1000 பறவைகளுக்கு விருந்தாக்கி விடுவேன் ஜாக்கெட்டை. யாரும் 10 பேர் சொன்னா இன்னொருத்தன் கூட என்னை கவனிக்க மாட்டான். அவன் மொட புள்ளையை வச்சுட்டு இன்னொருத்தன் கவனிக்கிறதில்ல.
போட்டு மாடா 4 பேத்துக்கு போட்டு மாடா நல்லா டேய் நீ வா ஓட்டு போ காலகல்ல முடிச்சு போடுங்க நாட்டுக்கு நாடு இந்நகரத்தின் பெயர் புதூர் ஆ? புதூர் என்ன பலமா புதூர் என்ன பலமா புதூர் என்ன பலமா புதூர் என்ன பலமா வரகொட்ட மேலே இருக்கு இன்னும் புதூருக்கு சேர்ந்த நடுத்தெரு என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திரு நாடு ஆண்களுக்கு பிறந்தவர்கள் பெண்களுக்கு பிறந்தவர்கள் பெருமை தாங்கிய தாய்குலம் நம்ம தரும தாய் உள்ளங்களும் இரவென்று வராமல் தெய்வக்கு தமை அமர்ந்து தீப ஒளி கொடுத்திருக்கிறார்களே ஏன் என்ன காரணம் அங்க பாரு போஸ்டர் பாரு இன்னும் சின்னப்பன் சத்து செவன் பஜம் ஆண்டு வைக்கும் தாருஜ சாமி பெண் 4ஆம் அடைந்த காரணத்தினால் அவங்க மக்கமார்கள் ஒன்றாக சேர்ந்து முதலாம் ஆண்டு முன்னிட்டு இன்னும் மேச்சேரி மூலக்காட்டுக்கு சேர்ந்த என் உயிரின் மேலான என் அண்ணன் ஒரு வாத்தியார் என்று சொல்வதற்கு எங்க அண்ணன் தான் தகுதி உள்ள ஆளு ஏனென்றா சீனில எல்லாம் பேரும் போட்டுக்கலாம் சீன் அடிக்கலாம் ஆனா 4 பேருக்கு சொல்லி கொடுத்து ஒரு கலையை உருவாக்கி இருக்கிறாரு பின்னாரா அவன் சொல்லி கொடுத்தா நான் குழந்தை பெத்தனா நான் 3 குழந்தை பெத்து விட்டேன் அது தவறான வார்த்தை ஒரு குழு என்றால் ஒரு குடும்பம் ஒரு குழு அந்த குழுவை அமைத்து ஏன்னா அண்ணனால பிடித்தவன் நிறைய இருக்கிறாங்க அண்ணனை மதிக்கா திரிகிறாங்க வாத்தியார் என்ற தகுதி மூலக்காட்டு கோயில் அண்ணனுக்கு ஆமா இப்பேற்பட்ட அமைப்பு உள்ள ஆளுக்குதான் அந்த பதிவேற்றம் வரணும் ஏனென்றால் தெரியாத ஒரு பையனை கூட்டிட்டு வந்து கூட மத்தாளத்துல உட்கார வச்சு மத்தாளம் கத்து கொடுத்திருக்கிறாரு இன்னும் நாடக கலை என்பது என்னன்னு தெரியாத பசங்களை கூட இதுதான் வழி இப்படிதான் பாடணும் இப்படித்தான் ஆடணும் என்று சொல்லி கொடுத்து உருவாக்கி இருக்கிறார் அப்பேற்பட்ட என் உயிரின் மேலான மூலக்காட்டுக்கு சார்ந்த சக்தி நாடக சபா மூலக்காட் கோவிந்தனத்தை ரத்தனதாமலத்தை அழைத்து இன்றிரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார் வைத்துள்ள நாடகம் கந்த புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய கணவனுக்கு உயிர்க்கு அர்த்த கற்பகவல்லி என்ற நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன சொல்லி பெருவந்தம் ஜாக்கிரத்துடன் கேட்க வேண்டும்
அடைக்கடா வாய் அரண்மனை நாயை பேச்சு கூடாதா படுறப்பா நைச்சை பார்த்தா எங்க மாமியா விட்டு மேல போகுது என் மிசிக்கும் உன் மாமியா வீட்டுக்கு என்னடா அர்த்தங்குது அது எங்க மகாராஜா கேக்குறீங்க எங்க மாமியாட்டாரு 100 வீட்டு பங்காளிங்க மகாராஜா 3 வருஷம் கழிச்சு தான் அந்த தவம் போடுவாங்க எங்க மாமியாருக்கு நான் ஒரே மருமக அதிசயமா 3 வருஷம் கழிச்சு என்னத்துக்கு தவம் போடுவாங்க அந்த சாமிக்கு 3 வருஷம் கழிச்சு தான் தவமே நடக்கும் யாரு உங்க மாமியோட குலதெய்வத்துக்கா ஆமா அப்படி சொல்றா 100 வீட்டு பங்காளிங்க சரி எங்க மாமியா ஒரே மருமக தானே அப்படின்னு பெரிய கட்டாயங்க நல்ல செம்பிலேட்டு கட்டாய் கொம்பு திறன கட்டாய் சரி மருமக வருவானே நல்லா ஒவ்வொருத்தர் 2-3 நாளைக்கு இருந்து சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு வளர்ச்சி வச்சுக்கிட்டு இப்படி சோமார கிழமை இப்படியா செவ்வாய்க்கிழமை கடா வெட்டுறது இப்ப இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தானே சோமார கிழமை சோமார கிழமை வந்து இப்படி விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை இல்ல விடிஞ்சா புதன்கிழமை இல்ல சோமார கிழமை மாமியா வீட்டு கணக்குல அப்படி சொல்லு விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை சரி செவ்வாய்க்கிழமை கடா வெட்டுவே அப்படின்னு வளர்ச்சி வச்சுக்கிட்டால அந்த சோமார கிழமை நைட்டு 6 கடா திருடிட்டு போயிட்டாங்க எங்க மாமியா வாய் பேசுறதுல ஓமிச்சு சரி காது கேட்காது அவர் நினைச்சுக்கிட்டு அழுவுறங்க சரி அங்கிருந்து வந்து திருமலை படுத்து அப்படின்னா யாரு எங்க மாமியா உன்னிடத்த சொல்றா என்ன அப்படின்னு இப்படி கையை இப்படி என்ன பண்ண அங்கிருந்து வந்தது அப்படின்னு பாவாடைத்து வைக்குதோ மயத்தை முறுக்கி காட்டுச்சா அந்த சைக்கை கண்டுவிட்டேன் இங்க கொம்பு திறவுன கட்டாய் தம் போய் சாப்பிட்டு நம்ம ஊர்வலி எங்கனாச்சும் அச்சுக்கிட்டு போய்தான் ஏனமா பொண்ணு விட்டு போய் பார்க்கலான்னு போறேன் நல்லா ஒண்ணு மாதிரிங்க 3 பேரு பாதி கட்டாய் உரிச்சு விட்டாங்க பாதி கட்டாய் இருக்குதுங்க நான் மாமியா விட்டு ஒரு 3 பேத்துக்கு போய் சப்பலிக்கு பிடிப்பா மாமியா விட்டு வந்து சொல்லுங்க அவங்க வாய்ப்பு வச்சா ஓமச்சா காது கேட்காத செவிடிய இந்த செய்தி எப்படி சொல்லா கட்டுவான்னு அங்கிருந்து வந்ததான் சட்டி இழுத்து விட்டு உள்ள இப்படி புளிச்சு காட்டினேன் எங்க மாமியா அந்த சைக்கிள் பாதி கடாய் குடிச்சு விட்டாங்க கண்டுக்கிட்டான் அது மாதிரி உன் மேசுக்குது பிடிக்குதா செம்பிளேட் கட்டாய் கட்டாய் கொம்பு தருங்க என் பெயர் என்ன வீராதி வீரன் வீராதி வீரன் சிக்கங்கு புகழ் பெற்ற அதல விதல சொர்க்க மத்திப்ப பாதாள விதல சொர்க்க மத்திப்ப பாதாள கீழே 7 கீழே 7 மேல 7 ஈரேழு 14 புவனங்களும் போற்றபடியாகிய மாவீர மன்னன் என்னை கண்டு நடு நடுங்க பயந்து வாட கதிரி வாட வீரபிரந்தாமன் என் பெயர் யமதர்மே யாரா எவரும் பேசணும் யமதர்மரா என் பெயர் யமதர்மனா இருப்பினும் என்ன கண்ணு பிடிக்க கூடாத இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு கடை அப்படி யமதர்ம ராஜான்னு சொல்றியே இப்படி யமதர்ம ராஜா பெற்றெடுத்த தாய் தந்தையா அடேங்க அப்பா கேட்டாயே ஒரு கேள்வி கேட்டுதான் தொடர்பு கட்டையில் அடிக்க தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன கேட்கிறாயே ஒரு கேள்வி நண்பா இந்த யமதர்மனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் ஆசையோடு அன்போடு பாசத்தோடு நான் பெற்ற மகனி வருங்கால இளவரசா மகனி இந்த அவனில பெற்றெடுத்த என் அன்னை ஒரு ஆலயம் நான் குடியிருந்த கோயில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார் சொல்லு தேவி பெற்றெடுத்த
எனது தாயி தந்தையாரோ ஸ்ரீ குரு பகவான் வாடா மகனே வாடாய மகனே வாடா மகனே வாடாய மகனே அப்பா மகனே தந்தை மகனே என்னை பெற்றெடுத்த தந்தையா என்னை எப்படிப்பா பெத்த அதை அண்டா கேக்குறேன் அம்மாவும் நானும் ஆண்டவரே. பகவானுக்கும் பகவானுக்கும் நான் மகனாக பிறந்து மகனாக பிறந்து என் உடன் பிறந்தவர்கள் யார்? நான் ஒருவனா ஒருவரா? என் உடன் பிறந்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா கூடி பிறந்தவர்கள் கூட்டுப்பால் உண்ணவர்கள் யாரு? சேர்ந்து பிறந்தவர்கள் சேனைப்பால் உண்ணவர்கள் உள்ளவர்கள் யார்? என் பாசத்துக்குரிய பாசத்துக்கு அன்புக்கும் நிறந்தவன் எப்பேற்பட்டது சொல்லுங்கள் சாமி. ஏன்டா அக்கம் உட்கார்றா? கண்ட கூடி பிறந்தவர்
டேய் 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 சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் நான் ஒண்டி வரவனாம். என் உடன் பிறந்தவர்கள் அன்புக்கு பண்புக்கு ஆசையோடு தங்கை ஒரே ஒருவள் பிறந்தாள். அவள் தான் கங்காதேவி. கங்காதேவி இப்படி இருவருக்கு பிறந்து சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கு பிறந்த யமதர்ம ராஜாங்கராஜி நீ வாழக்கூடிய நகரம் எங்கே வாழ்கிறாய்? என் நாடு. உனக்கு என்ன தொழில்? நான் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன்? என் வீர திறங்கள் என்ன? என் தொழில் என்ன? தொழில் என்ன? நான் கை தொழில். சபாஸ். ஒரு மனிதனை பிறந்தான் கையில் தான் வேலை செய்ய முடியும். ஒரு வேலை செய்யணுங்க, கை தொழில் வேணும். அதை தவிர நினைக்க கூடாது. நான் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன்? ஆண்டு வரும் சொந்த நாடு அழகான நம்பாபூரி. டேய் பையா பத்தொன்பதா இருக்கியா? என்ன பண்ற? நான் இருக்கக்கூடிய இருப்படம் எங்கே? இருப்பது 56 தேசம். சரி. அந்த 56 தேசத்துல விரும்பப்பட்ட நாடு எந்த நாடு? எந்த நாட்டு வாசம் இருக்கிறார்? அங்கம், அரணம், ஆவிந்தியம், ஆந்திரம், விளாடன், ராவணம், ஒட்டியம், கருசம், கலிங்கம், கர்நாடம், காஷ்மீரம், கண்ணாளம், காசம், காந்தாரம், காம்போஜனம், கிராடம், குருகு, குடகு, குந்தாலம், குரு, கூச்சம், குவிந்தியம், தேகயம், கொல்லம், கோசலம், சிங்கு, சினம், சூரசேனன், துருவதன், நெடியதன்,
நேபாளன், பப்பரன், பாண்டியன், மலையாளன், யுகந்தம், வங்கம், வங்காளம், குதிர்ப்பம் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டிலே உருவப்பட்ட நாடு. கேரளா சிப்ஸ் பொறிக்கு தான் சாமி போனேன். எதுக்கு? சிப்ஸ் பொறிக்க. சிப்ஸ் பொறிக்க. அதுல அர்த்தம் என்ன? சிப்ஸ் சிப்ஸ் கிளங்கி இருக்கு சாமி. அது ஏய் அடமோக்கா போடிய பேண்ட சமாச்சாரம். இந்தியர் கச்சடிக்கிறீங்களா தெரியும். உலகம் 56 தேசம். சரி. இந்த 56 தேசத்திலே நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? சாம்பலாபுரி. காம்பலாபுரி. சாம்பலாபுரி. சாம்பலாபுரி. அப்படி சாம்பலாபுரத்தில் வாழ்ந்திருந்தாலும் எனக்கு என்ன தொழில்? என்ன சாமி? எப்படிப்பட்ட வீரன்? என்னங்க சொல்லுங்க? உன்னை போல் உயிர் ஜீவன்களை ஒரே நொடிக்குள்ள உன் உயிரை எடுக்கக்கூடிய தொழில் எனக்கு. உயிரை பிடிக்கிற தொழிலா? அவங்க நான் யார் அருளால பிறந்தவன்? யார் அருளால? சிவன் அருளால பிறந்தவன். சிவன் அருளால பிறந்து சிவர் தான் என்னை படைக்க செய்தார். என்னை படைக்க செய்து எனக்கு தொழில் எப்படி கொடுத்திருக்கிறார்? உன்னை போல அக்கறம் பேசுற உயிரை அப்பனுமே எடுக்க வேண்டும். அக்கறம் பேசணும், அநியாயம் பேசணும், அப்பெல்லாம் உயிரை பிடிக்க முடியா? உண்மைதான். உம்மளை கொன்னதே நான் தான். ஒப்பனை கொன்னது நான் தான். அடுத்த முறையாக உன் உயிரை எடுக்கலாம் என்று ஆவலோடு இருக்கின்றேன். என்னது? உயிரை எடுக்காதீங்க. வீட்டுக்காரிக்கிட்ட ஒரே பிரச்சனை. அப்படி நேத்து போயிட்டா அவன் எங்க தொழுவா? எழுதிக்க போட வேலை காட்டுல அங்க பேச்சு இங்க பேச்சு பேச்சு பெறாக்கலத்துக்குவா. சீலி போட்டு படுத்தா கண்டு குத்துற கூட தூக்கம் வராதுங்க. நான் இல்லன்னா பேச்ச விரல் விட்டுக்கிட்டே கிடப்பா. மாடையனே உன் உயிரை நான் பிடித்தால் யமன் பிடித்தா என்று பெயர் வராது. அன்று தினமே அந்த வண்ணானப்பட்ட சிவபெருமானிடத்தில் வர வாங்கியிருக்கிறேன். உன் உயிரை நான் எடுத்தால் தூக்கு போட்டு சத்தான், பாம்பு கடிச்சு சத்தான், ஆக்சிடென்ட் ஆகி சத்தான், இப்படிதான் பெயர் வர வேண்டும். என் பெயர் வந்தால் எனக்கு இந்த வேலையை தகாது என்று அந்த சிவபெருமானிடத்தில் சத்தியம் வாங்கியிருக்கின்றேன். உன்னால சாப்பிட்டு லாரி அடிச்சுச்சா ஒருத்தம், பஸ் அடிச்சுச்சா ஒருத்தம், ஒரு மனிதனாக உலகில் பிறந்து வாழ்ந்திருந்தால் போய் என்ற ஈசன் வா என்று அழைத்தால் தான் உயிர் போகும். பெரிய ஆக்சிடென்ட் ஆனாலும் உன் உயிராகப்பட்டது துடித்துக் கொண்டிருக்கும். உயிர் கட்டியந்தான் நிச்சயமாக அப்படியே இருக்குமா? மும்முறுத்து தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவன் உயிர் இழுத்து கொண்டிருக்கின்றது. யமனே, நீ சென்று அவன் உயிரை பிடித்து வா என்று மும்முறுத்து தேவர்கள் என் இடத்தில் உரைத்தால் தான் நான் அக்கிரம உயிரை பிடிப்பேன். இல்ல நான் ஒரு பொழுதும் பிடிக்க மாட்டேன். சரி சாமி, ஐயா உன் ஓட்டா வாழைத்தளத்தை வச்சுக்க மாட்டேன். அப்படி உயிர்களை பிடித்திருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சா? அன்புக்கும் பண்புக்கும் பாசத்தோடு அழகு வாய்ந்த மங்கை. அவள் பெயர் என்ன? அவள் பேர் என்ன உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி பேரு. என் பொண்டாட்டி பேரு எனக்கு தெரியும், உன் பொண்டாட்டி பேரு எனக்கு எப்படி தெரியும்? நான் திருமணம் முடித்தேனா இல்லை உன்னை போல் சன்னாட்சி இருக்கின்றனா? கல்யாணம் பண்ணிட்டு என்னாத்த சன்னாட்சி சேர்க்கிறேன். என்ன உன்னை நான் கல்யாணம் இல்லாதான் கிடக்குறேன். உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தால் அண்ணவனுக்கு வயதானு விட்டால் ஒரு ஆடவன் என்றால் ஒரு பெண்மணி தேவை. ஒரு ஆடவன் தான் ஒரு பெண்ணு, பெண்ணு தான் ஒரு ஆடவன். நான் எப்பேற்பட்ட மங்கை திருமணம் செய்தேன்.
தூதாதி